வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அகிலாண்டேஸ்வரி நம்ம இந்திராணியையும் அயலியையும் கூட்டிக்கிட்டு வர்மாவோட இடத்துக்கு போறாங்க. வர்மா வந்து கேக்குறாங்க, அகிலாண்டேஸ்வரி, அர்ச்சனாவோட பொண்ணு எங்க, நீ கூட்டிட்டு வருவேன்னு சொன்னிய அப்படின்னு வந்து கேட்க நேரம் இவாதான் அப்படின்னு வந்து நம்ம அயலிய கண்ணை காட்டுறாங்க. இது அந்த டீச்சர் ஆச்சே, அந்த மாற்றம் ஸ்கூல்ல உள்ள டீச்சர் இவாதான் அந்த அர்ச்சனாவோட பொண்ணா, வணக்கம் மேடம் அப்படின்னு வந்து நம்ம வர்மா வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, உங்க அம்மாவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு வந்து நம்ம அயலி கிட்ட சொல்ல நேரம் அயலி அப்படியே ருத்ர தாண்டவாடி நம்ம வர்மாவை அடிச்சு வெளுக்குறாங்க. அகிலாண்டேஸ்வரியே வாயை பிளந்துட்டு நிக்கிறாங்க. வர்மாவை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க நம்ம அயலி. அதோட பார்த்தோன்னா, இவ்வளவு நாள் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த காபி ஷாப்ல பழகுன அந்த நபர் தான் வந்து வர்மா அப்படின்னு உள்ள விஷயத்த தெரிஞ்சு சாக்காவி நிக்கிறாங்க அயலி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் அகிலாண்டேஸ்வரி இந்திராணியையும் அயலியையும் ஃபோன் போட்டு வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து கூட்டிக்கிட்டு இந்த பாருங்க அந்த வர்மா கிட்டேயே நம்ம போனோம், அந்த வர்மாவை ஆப்பு வைக்கணும் அப்படின்னது அகிலாண்டேஸ்வரி நம்ம அயலியை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, எங்க மேடம் நம்ம போறோம் அப்படின்னு வந்து நம்ம அயலி கேட்க நேரம் வர்மாவை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம வர்றது வர்மாவுக்கு தெரியுமா, ஃபோன் பண்ணி நம்மளை வர வச்சதே வந்து அவனை தான் பார்க்க போறோம், பயப்படாத அயலி, உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆக நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து அகிலாண்டேஸ்வரி கொண்டு வந்து நம்ம அயலியையும் இந்திராணியையும் வர்மா கிட்ட விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அந்த ஒட்டுமொத்த கும்பலாம் நம்ம வர்மா கோஷ்டி எல்லாம் வந்து சாக்காவி வந்து பார்க்குறாங்க. இவங்கள தான் வந்து வர்மா வர சொன்னாரா அப்படின்னு வந்து வர்மா கிட்ட வந்து தகவல் கொடுக்குறாங்க. உங்களை பார்க்க 3 பேர் வந்திருக்காங்க, உடனே வர சொல்லு அப்படின்னு வந்து வர வைக்கிறாங்க. அப்போதான் அகிலாண்டேஸ்வரி நம்ம கூட்டத்துக்கே வந்து சேர்ந்துட்டா, அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு கையில் கண்ணோட வந்து நம்ம அயலி வர்மாவை பார்த்து சாக்காராங்க. அதே நேரத்தில் நம்ம வர்மாவும் வந்து அயலி அர்ச்சனாவோட பொண்ணு எங்கே அப்படின்னு வந்து அகிலாண்டேஸ்வரிட்ட காட்ட நேரம் அயலியை கண்ணை காட்ட அயலி அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இவனுக்கு நம்ம குடும்பம் அப்போ எந்த குடும்பம் போலியான குடும்பத்தை தான் இவன் வந்து நம்மளை நம்ப வச்சுருக்கா அந்த வீட்டில் இருத்தி. உண்மையாட்டே இவளோட குடும்பம் வேற அப்படின்னு வந்து உண்மையான குடும்பத்தை கண்டுபிடிச்சானா இந்த வர்மா வந்து நம்மளை தீர்த்துக்கிட்ட வருவானே அப்படின்னு வந்து நினைக்க நேரமே வந்து நம்ம வர்மா வந்து பார்த்துக்கிட்டு இந்த மாற்றம் ஸ்கூலில் உள்ள டீச்சர்லாம் இவ வந்து அந்த சிவாவும் அயலியும் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் தான் வணக்கம்மா அப்படின்னு வந்து கையெடுத்து கும்பிட்டு, என்ன ஸ்கூல் டீச்சர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன், அர்ச்சனா அவங்கள நல்லா தான் வளர்த்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், யார் இவர், நம்மளை தெரிஞ்சவங்க மாதிரி கேட்காரு. வர்மாவுக்கு வந்து அப்போ நம்மளை தெரியுமா, அப்போ நம்ம கூட பழகினவரா அப்படின்னு வந்து சாக்காய் நிற்கிறாரு. என்ன பார்க்குற அப்படின்னு வந்து முகத்திரையை வந்து எடுத்துக்கிட்டு காட்டுறாங்க. அப்போ தான் தன்னோட காபி ஷாப்பில் தனக்கிட்ட வந்து சிவாகிட்டையும் வந்து பழகினவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டு இவர் தான் வர்மாவா அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா, உங்கள் அம்மாவை கொன்னது நான் தான் அப்படின்னு வந்து நம்ம வர்மா சொல்ல நேரம் அப்படியே சாக்காவி கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவர்கிட்ட நம்ம வந்து அதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணால் கண்டிப்பாக இவனுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால நார்மலான ஆள் மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து தன்னோட கோபத்தை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டாங்க நம்ம அயலி. அதோட பார்த்தோன்னா நம்ம வர்மா, என்ன அர்ச்சனா ஒரு புலி கணங்கா வந்து பாய்வா, அவளோட பொண்ணு பூனை கணங்கா தானே இருக்கா அப்படின்னு வந்து சொன்னாரா. இவளை பற்றி நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, ஆனால் இவ வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு வந்து அகிலாண்டேஸ்வரி சொல்ல நேரம், போதும், அவள் ஸ்கூலில் வேலை பார்க்க எனக்கு நல்லாவே தெரியும், இவ வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வர்மா அயலியை பார்த்து வந்து சொல்லாங்க. ஆனால் நம்ம அயலி வந்து, நீ யாருன்னு தெரிஞ்சிட்டல, இனி கண்டிப்பாக உனக்கு அடுத்த செக்கு நான் தாண்டா வைப்பேன் வர்மா, எங்கள் அம்மாவின் தலைமறைவு வாழ்க்கைக்கு நீ தான் காரணம், உன்னை ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம
காளியப்பனும் செல்வனாகியும் நம்ம தான் வந்து சங்கரிக்க கதையை முடிச்சு வச்சோம். இப்போ அவனோட பையன் நம்மளை வந்து ஆட்டங்கானா வந்திருக்கான். இவனை விடக்கூடாது. செல்வநாயகி அண்ணி, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சங்கரி எவ்வளோ தூரம் வந்து உங்களையும் அண்ணனையும் வந்து பிரிக்கிறதுக்கு நின்னா, ஆனால் இப்போ வந்து அவள் பையன் வந்து களை இறங்கியிருக்கான். நம்ம அவளை போட்டு தள்ளுன மாதிரி இந்த சிவாயையும் வந்து போட்டு தள்ளணும். எனக்கு டவுட்டு இருந்து இவ வந்து சங்கரியோட பையன் இவனாக தான் இருப்பான் அப்படின்னு வந்து நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுறேன். சரியாக சொன்னிய கொழுந்தனாரே, இவ அம்மாவை எப்படி நம்ம சிவாவோட அம்மாவை நம்ம தீர்த்து கட்டணுமோ அதே மாதிரி இந்த சிவாயையும் வந்து தீர்த்து கட்டணும். இவன் இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் வான் வாரிசு அப்படின்னா அது ஒரே ஒன்று தான், அது என்னோட பையன் கபிலன் தான் இருக்கணும். இந்த சங்கரியோட பையன் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம சிவா ஒட்டு கேட்குறாங்க, எங்கள் அம்மாவை கொன்னது இந்த செல்வநாயகியும் காளியப்பனும் தான், நான் விட மாட்டேன். நான் வந்து என்னென்னமோ ஒரு குடும்பம் புது உறவு நம்மளுக்கு கிடச்சிட்டு நம்ம அப்பாவோட ஃபேமிலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, எங்கள் அம்மா சாதாரணமாக சாகலை, உங்களால் தான் செத்துருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடையே வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். சிவாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இது எல்லாமே இந்த குடும்பத்தால் தான், நான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பேன் அப்படின்னு வந்து நினச்சா கண்டிப்பாக இந்த குடும்பத்தால் எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா வந்து கண் கலங்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க. வணக்கம்.